Kaidi Vikram is more of LCU than Leo. Leo is more to do with character sketch-based film. ரீசெண்டாக நீங்கள் லோகேஷோட இன்டர்வியூ பார்த்தா கூட டில்லி லியோ இவங்கெல்லாம் வந்து லோன் wolf. Launched something called Chapter 0 to the origins of LCU, produced by me and my friend. Lokesh has directed it, Anirudh has done the music. It is going to be releasing probably early next year. Too many things happening. Then you have the world of Benz coming in. So, தலைவர் படம்ன்றது ஒரு டெம்ப்ளேட், இட்ஸ் அ ஃபார்முலா. அதுக்குள்ள அவருக்கு கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எலிவேஷன் கிரியேட் பண்ணணும். இட்ஸ் ஹியூஜ். போர்ட்டல் இஸ் பிக். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு ஏன் கூட சினிமா பையன் அப்படின்னு எல்லாருமே செல்லமா அழைக்கிற அபிஷேக் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். அண்ட் இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு இதுவா இருந்தது கோட், பிகாஸ் லைக் எவ்ரிபடி செட் தளபதி 69 அவர் வந்து படம் நிறுத்த போறாருங்கிறது எவ்ரிபடி ஹேட் தட் தாட்ல. அண்ட் டூ யூ திங்க் தளபதி 69க்கு அப்புறம் மறுபடியும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர் இஸ் எனி ரிடம்ஷன் நீங்க நினைக்கிறீங்க? Yes, it all depends. லைஃப்ல வந்து மனிதர்கள் ஆர் பவுண்ட் சேஞ்ச் தேர் டெசிஷன்ஸ். யூ கான்ட் ஸ்டிக் டு சம்திங். நான் தவம் மாதிரி அப்படியே இருந்து நான் வாழ்க்கை போறேன். இட் வில் பி கிரேட் இஃப் யூ கேன் கம் பேக். பட் மாநாடுல அவ்வளோதான், நோ லுக்கிங் பேக்னா சொல்லிட்டாரு. ஸோ தேர் வில் பி a huge void, man. What are you saying? சினிமா வித்தவுட் விஜய் இஸ் பெரிய பெரிய வேக்யூம். அது ஓகே. அவர் என்ன பாடி ஆஃப் ஒர்க்கு, என்ன கான்ட்ரிபியூஷன், இஸ் ப்ராப்ளி த பிக்கஸ்ட் ஸ்டார் வி ஹேவ் டுடே. அந்த பீக்கை அந்த பீக் அதை அப்படியே விட்டுட்டு இஸ் கோயிங் டு சம்திங். ஐ ரெஸ்பெக்ட் ஹிஸ் டெசிஷன், பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இஸ் அன் அமேசிங் என்டர்டெய்னர். ஸோ வி வில் டெஃபினெட்லி மிஸ் him. And how GOAT worked for you? அதை பற்றி சொல்லுங்க. Actually, put aside everything else, things that worked, didn't work, அதெல்லாம் விட்டுறலாம். விஜய் அவர்களோட the dual role, or you call it the performance aspect, was really good. Another big film, வேட்டை. அது do you think அந்த மழை காரணம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நீ லைக்காவே கவலைப்படல, நம்ம கவலைப்பட்டு வருவோம். not asking about the box office numbers. அதை பத்தி நான் கேட்கவே போல, அதில் கவுண்ட்டுக்கு வரல. பட் அது வந்து படத்தை இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்க்கல நீங்க நினைக்கிறீங்க? நாட் நெசசரிலி. அது அதாவது ஃபுட்ஃபாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கோடி 90லேருந்து 100 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே ஷேர் பண்ற படங்களுக்கோட ஃபுட்ஃபாலே வந்து 1.5 கோடி பேர் தான். ஓகே, மெட்ரிக்ஸாக பார்த்தா. ஸோ வேட்டையன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 10 days ப்ராபப்ளி say some 50 to 70 lakh people might have watched it. So it is reaching people. It is reaching the destined theatrical audience. நான் கேட்கணும்னு நினைச்சேன், ரீசெண்டாக லோகேஷ் ராஜா அவர்களுடைய இன்டர்வியூவில் பார்த்தேன். அது ஸ்டில் வந்து அந்த எல்சியூக்கான ஹைப்ங்கிறத சோஷியல் மீடியாலையா இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்கள்லையா இருக்கட்டும், ஸ்டில் வி கேன் see that. Do you still have that hype on that LCU thing? அது எப்படி இருக்கு உங்களுக்கு? I don't know if you saw online, we've launched something called Chapter 0. Okay. So Chapter 0 is a prelude to the origins of LCU, produced by me and my friend called Rahul. Okay. Lokesh has directed it, Anirudh has done the music. Wow. So it is going to be releasing probably early next year. So we're apparently making a episodic content on LCU, so wait for it. LCU பத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது தெரியும், பட் you are into itங்கிறது nice to hear about it. எல்லாருமே பேசும்போது அந்த ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கும்ல, லியோ was stopped in the mid. How come LCU கண்டினியூ ஆக போகுதுங்கிற ஒரு தாட் இருக்கும். See, என்னை பொறுத்த வரைக்கும் கைதி விக்ரம் is more of LCU than Leo. Okay. Leo is more to do with character sketch-based film. Whereas Kaidi is story world-based film. It also speaks about Delhi. இப்போ ரீசெண்டாக நீங்கள் லோகேஷோட இன்டர்வியூ பார்த்தா கூட டில்லி லியோ இவங்கெல்லாம் வந்து லோன் wolf. Amaran is part of the Black Squad. Vijay is part of the Black Squad. Of course, Agent Vikram pretty much runs the Black Squad. Then you have the bad guys, which has Adakalam Gang, Anbu, Rolex, all of that. And you have the Veti Vagaira, you have Santanam. Yeah. Too many things happening. Then you have the world of Benz coming in. So LCU is huge. Portal is big. Yeah, everywhere Surya sir goes, that question comes. Rolex.
ஸோ ஹீ இஸ் த பிக் திங் இந்த. ஆமாம் டெஃபினட்டாக, ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க, கேவிஎன் மைட் ப்ரொடியூஸ் இட். டாக்கிங் அபவுட் கூலி, லிவிங் எல்சியூ சைட், டாக்கிங் அபவுட் கூலி, அதோட கேஸ்டிங் வரும்போது ஒவ்வொருத்தருக்குமே இட் வாஸ் பம்ப்ட் அப் பிகாஸ் ஒரு டோட்டல் பேன் இண்டியன் கேஸ்டிங். நாகார்ஜுனா சார் வந்து அங்கே எல்லாருக்குமே தெரியும், அண்ட் ஷௌபின் இந்த சைடுங்கும் போது இட்ஸ் a ஹியூஜ் கேஸ்டிங் இல்லை. ஹவு கம் இட்ஸ் கோனா பி கிளிக்கிங்னு நினைக்கிறீங்க? Shaubin's role was originally planned for Ranveer Singh. Then Okay. it went for Fahad Fazil. Then it came to Shaubin. So Shaubin will be adding a whole new tangent flavor to the role. Nagarjuna and Thalaivar on screen is going to be fun. Nagarjuna is playing a very deadly, fun character. You have the Kannada top hero Upendra also playing an important role in this film. இது வந்து அந்தந்த லாங்குவேஜ்லேருந்து பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு வரணும், இங்கே ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும், அதுக்காக இல்லை. கதையில் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. It's going to be fun. It will be a great watch. There will be another top hero from the country, specifically from Bollywood, being part of Coolie. So it's like a cliffhanger playing சொல்றது. ஏன்னா because there are many talks that it can be அமெரிக்கான்ங்கிறது it's all over the social media. ஸோ இது நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இட் ஃபீல்ஸ் லைக் தட். ஆனால் இப்போ லோகேஷ் ராஜ் சார் சொல்லும் போதுமே இட்ஸ் நாட் ஃபார் அ சாங், ஒரு கேமியோ மாதிரி இருக்காது, ஒரு சாலிட் ரோல் இருக்கும் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களோட சேர்ந்து தலைவரோட படமா இருக்குமா, இல்லை தலைவர் எப்பவும் போல தனியாக தெரியுமா? தலைவர் படம்ன்றது ஒரு டெம்ப்ளேட், இட்ஸ் அ ஃபார்முலா. அதுக்குள்ள அவருக்கு கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி எலிவேஷன் கிரியேட் பண்ணணும். அந்த எலிவேஷன் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு அவரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வில்லன் இருக்கும். ஆமாம், அவரோட ஹிட் படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க, villains will be deadly. Nobody thought superstar Rajinikanth would be doing a science fiction film where he plays a robot. So that changed things for him, and I would appreciate the fact that he wanted to collaborate with Pa Ranjit. You know, அவரோட சாய்ஸஸ்லாம் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. அதனால let's wait and see. Let it be a Lokesh film, no? And it can have Thalaivar in it. And at the end of the day, ஒரு உண்மையான கமல் ஃபேன், ஒரு உண்மையான சினிமா ஃபேன், அப்படிப்பட்ட உண்மையான சினிமா ஃபேனாக இருக்கிற லோகேஷ் will probably try and do something extraordinary with one of the biggest poster boys the world of cinema has ever seen, which is superstar Rajinikanth. And it's the next year, இது வந்து அவரோட 50th year in the cinema industry. How big it will be நினைக்கிறீங்க? கமல் 50 மாதிரி உங்க ரஜினி 50ன்னு ஒரு ஷோ பண்ணணும். தமிழ் சினிமா ஹீரோ பெட்டன்ட்டோட ஓனர் அவர் தான். தமிழ் சினிமாக்கே ஓனர் எங்காது, ஹீரோன்ற பெட்டன்ட்டுக்கு அவர் தான் ஓனர். ஸோ அதனால his impact on me, probably every time I stand like this, every time when I was young I used to do this, or probably whatever, man, he's the style part. If you really wanted to try and look cool, Thalaivar comes into your spirits for a second. So it's huge. நிறைய நல்ல விஷயங்கள் அவர் படம் மூலமா சொல்லியிருக்காரு. சிகரெட்டே அடிக்கலனாலும் சும்மா அதை எடுத்து இப்படி வாயில போடணும், பழக்கமாக்கிட்டாங்க. மாதிரி too many things. அவரோட தில்லுமுல்லுல வந்து கிளீன் ஷேப் பண்ணி அடிச்சுட்டு அப்படி சாவியை சுத்திட்டே வந்து அந்த கேட்டை காலாலேயே திறந்து அப்படி உள்ள வந்து ஒன்று பண்ணுவார். அவரால் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது தலைவர் விபி காம்போ வந்து கேன் ஹேப்பன் இன் தி ஃபியூச்சர், நியர் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். தலைவருக்கு சொன்ன கதை தான் கோட். ஸோ அதனால ப்ராப்ளி கோட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ், கோட்ல தளபதி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தலைவருக்கு பிடிச்சி something might happen. Yeah, why not? Yeah, because it's been happening. அப்படியே ஒரு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. We can see like after Beast we can see Jailer, after Leo we can see Coolie. Maybe நீங்க என்னதான் சினிமால வந்து பொழுதுபோக்குக்காக அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் கிராக் பண்ணாலும், it is all Lokesh was supposed to direct Mr. Rajini long time back during lockdown. அப்பவே பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, both of them acting together and all that. So அதெல்லாம் முன்னாடியே பேசப்பட்ட விஷயம். ஸோ இதெல்லாம் டைமிங் பேஸ்ட் தான். ஸோ let's wait and watch. அண்ட் டாக்கிங் அபவுட் அமரன், அதாவது 2022 எடுத்தோம்னா 2 years பேக் இதே மாதிரி ஒரு தீபாவளி ரிலீஸ்க்கு பிரின்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இட் ரிசீவ்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ், நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசப்பட்டுச்சு. பட் இப்போ 2024 வரும்போது இட்ஸ் அமரன்ங்கும் போது இட்ஸ் கெட்டிங் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். இல்லை அது எப்படி? சாரி, நான் உன்னை கரெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காத. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நெகட்டிவ் ரிவ்யூன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, ரிவ்யூ வித் நெகட்டிவ்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்ஸுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை பத்தி தப்பா பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். பிரின்ஸ்ல பத்தி ரிவ்யூஸ்ல அந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் cannot be a negative review, which means the review is wrongன்னு அர்த்தம். ஓகே, ஐம் சேயிங், இதை நான் நிறைய இடத்துல சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அந்த படத்துக்கு ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ இல்லைங்க, அந்த
படம் சில பேருக்கு பிடிக்கல. அதுல இருக்கிற குறைகளை அவங்க அந்த ரிவ்யூல அதிகமா சொல்லியிருக்காங்க. அதனால ரிவ்யூல படத்தோட நெகட்டிவ்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் a நெகட்டிவ் ரிவ்யூ. அப்படின்னா ஒரு ரிவ்யூவே நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகே, which is it's a wrong review. It's a cat the way you categorize is அது வந்து தப்பு. இப்போ நீ ஆன்லைன் ட்ரெண்டை பார்த்து தான் அந்த கேள்விகள்லாம் கேட்குற. எத்தனை தீபாவளி ரிலீஸ் ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம்லாம் பார்த்துருப்பாங்க. பிரின்ஸ் ரிலீஸ் ஆச்சு, பெருசா போகல. அந்த படத்தோட அந்த ஹியூமர்ல இருக்கிற அந்த லாங்குவேஜ் நம்ம ஆளுங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாம போயிருந்திருக்கலாம். அது ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான படமா எல்லாமே சும்மா நான் ஒரு தாட்டுக்கு சொல்றேன். அதுவே ஒரு பாகிஸ்தான் பொண்ணா இருந்திருந்தா கதையோட ட்ரெஜெக்டரியே வேற. இட் would have probably made the drama easy for us to understand lot other things. So அதோட ட்ரீட்மெண்ட் வேற. and films are bound to work, sometimes it doesn't. ஸோ அந்த தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு ஒரு நல்ல ரிடம்ஷன் வேணா நான் சொல்லுவேன். ஏன்னா அது எப்பவுமே ஆட்களுக்கு தேவை. ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, அது சொதப்போம், அப்புறம் திரும்ப அடிச்சு வருவாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். சினிமாவே அப்படிதான். லக்கி பாஸ்கர் எடுத்துக்கிட்டா ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து உட்காந்துருக்காரு, கிடைக்கல, அதுக்கப்புறம் he goes rogue. It's with life. Director Pandiraj, he gave some back-to-back mass hit films and then he faced a dud. Now he is coming back again with Vijay Sethupathi. So it is all to do with how you. It's nice la. So Prince ஒரு மாதிரி ஒரு சர்தார் went really well. Yeah. How Amaran worked for you? அது எப்படி உங்களுக்கு work ஆச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர் படம். நான் ராஜ்குமார் பெரியசாமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை என்டர்டெய்னிங்காகவும் சொல்லி படத்தோட முடிவில் ஒரு இன்சைட்ஃபுல்லாக இருந்தால் அது நல்ல படமான்னு கேட்டேன். ஏன்னா அதுதான் அமரன். ஏன்னா அந்த படத்தில் நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப ரிலேட்டபிளான விஷயம். வேர் இட்ஸ் அபவுட் ஒன் அண்டர்டாக் கை, both of them falling in love, both of them living up to it, standing together and trying to achieve it, and then the whole concept of patriotism, army officers, அதுக்கு கடைசியில் அவரோட அந்த மரணம், இந்து ரெபேகா வர்கீஸோட பயணம், அப்பாவுக்கு திரும்ப எப்போமா லீவுன்னு கேட்குற பொண்ணு. It hits you at different levels because you call your father in a certain way. You have a mother who tells you what not to do. You will probably have sisters at home. You will fall for somebody. Then you will be determined about something. Then you also die. Yeah. So it hits you at different levels. So Amaran is it's not just another tribute. ஒருத்தரோட வாழ்க்கையை சூப்பர் இம்போஸ் பண்ணி அப்படியே வித் ஹைப்பர்போலிஸ் மேட் அ மெலோட்ராமேட்டிக் அப்படிலாம் இல்லை. இது ஒரு முக்குந்துன்னு ஒரு செம்ம பையனோட கதை, இந்துன்ற ஒரு சூப்பர் பொண்ணோட கதை. So it all worked. Like எல்லாருமே அதை பத்தி பேசும்போது it feels good. Yeah, because the intention is not just to entertain people. It also அது ஒரு எவ்வளவோ படங்கள் மூலமா நம்ம எவ்வளவோ லேர்ன் பண்ணியிருக்கோம் லைஃப். Why is உலகநாயகன் an integral part of my life is I've been a student of his work, and he's been a teacher through his films, through the philosophies that he tries to. அவரோட கதைகளில் சொல்லப்படுற விஷயத்தெல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன், அது வாழ்க்கையே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ சினிமா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐம் ஹாப்பி அமரன் ஓடிச்சுன்னா திரும்ப கமல் சார் will pump in more money into the industry and probably try and do new things. Yeah, he always tries new things and that's what he is meant for. And எல்லாமே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I think the way he carries the gun, சிவகார்த்திகேயன் அவர்கள் and அஜித் அவர்களும் சொல்லியிருக்காரு வெல்கம் டு த பிக் லீக். ஸோ how you see the way he entered to the tier 1 நீங்க நினைக்கிறீங்க? Always there is tier 1 tier 2 இல்ல. ஸோ அந்த டயர் 1 டயர் 2லாம் ஃபேன்ஸ் சண்டை போடுறதுக்கும் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி மெட்டீரியலை அக்வயர் பண்ணுறவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். ஃபேன்ஸுக்கு இட் இஸ் டு டூ வித், பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யுவர் ஃபேவரட் ஆக்டர் கெட்ஸ் டு கோ டு டயர் 1. பிகாஸ் நான் டயர் 1 எப்படி பார்க்குறேன்னா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ப்ளஸ் அந்த ஹீரோவோட சம்பளத்தில் நான் பார்க்கல. டயர் 1 is getting more budget for a film so that you experiment more and you bring more surreal, unrealistic things to frame. So imagine Telugu cinema you have some like massive heroes, but Rajamouli has his own budget. So by being a director, he has infiltrated a space where everybody comes together to realize his vision. அது மூலமாக ஆஸ்கர் கிடைச்சிருக்கு, அதுக்கு மூலமாக நம்ம சினிமாவுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது, அது மூலமாக தெலுங்கு சினிமாஸ் put on a canvas. So சிவகார்த்திகேயன் is a ready-made example of how you stay convicted to what you want to do in life. He is probably very synonymous with hard work and commitment. He's very smart, street smart.
He learnt it the hard way. He was a TV superstar and then he came back and he's evolved into a Taiwan hero. So, அடுத்து என்ன பட்ஜெட், அது மூலமா என்ன புதுமை, that's what he should be aiming at. ரைட். அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.